மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று கதைக்க இருக்கின்ற விடயம் என்ன என்று சொன்னால், எங்களுடைய சிறு வயதில் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அல்லது அதிபரை நாங்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நினைவு கூறுவது என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போமானால், அவ்வாறான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது சுமார் 40 வருடங்களுக்கு பின்னர் தங்களுடைய கல்வி புலமைக்காக தங்களுக்கு கற்பித்த அதிபர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்வு ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இது எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்ல போனால் ஏறாவூரில் தான் நடைபெற்றிருக்கின்றது. பொது சுகாதார பரிசோதகர் AL முஹைதீன் அவர்கள்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் இருக்கின்ற ஏறாவூர் அல் அஸ்ஹர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 1983 ஆண்டில் 1ஆம் வகுப்பு கல்வி கற்ற மாணவர்களால் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 10ஆம் தேதி 11ஆம் மாசம் 2024 இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்கின்ற போது அந்த அதிபர் அல்லது ஆசிரியர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தாங்கள் 1ஆம் வகுப்பில் தங்களிடம் படித்த மாணவர்களை வளர்ந்து ஒரு பதவியில், ஒரு இடத்தில், அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பம் கூட அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கும். அதை தவிர அவர்கள் வேறு என்ன எதிர்பார்த்து விட போறார்கள் அந்த ஆசிரியர்கள் அல்லது எங்களுடைய அதிபர் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சரி, தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த நிகழ்வில் அல் அஷ்ரஃப் பெண்கள் உயர்தர பாடசாலையில் கற்பித்து மரணித்தவர்களான ஆசிரியர்களுக்கும் அதுபோல அதிபர்களுக்கும் இறை அஞ்சலியும் இடம்பெற்றிருந்தது. அதுபோல சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர்கள், ஆசிரியர்கள் அவர்களையும் பாராட்டி அத்தோடு நினைவு சின்னங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் இவர்களுடைய சிறு வயதில் அல்லது இவர்கள் கல்வி கற்ற காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான அந்த பிணைப்பு, மறக்க முடியாத பல விடயங்கள், பல நிகழ்வுகள், இவ்வாறான பல சுவாரஸ்யமான விடயங்களும் அவர்களுடைய மனதை விட்டு என்றுமே அழிக்க முடியாத பல நீங்காத நினைவுகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் தங்களுக்கு கற்பித்த சுமார் 35 ஆசிரியர்கள், அதிபர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த ஆசிரியை MH ஜவாஹிரா தெரிவித்திருக்கின்றார். நன்றி உணர்வோடு வாழ்வோரை வாழ்த்தும் இந்த நிகழ்வில் தாங்கள் நெகிழ்ந்து போனதாகவும், இது போன்று கண்ணியப்படுத்தும் அல்லது கௌரவிக்கும் நிகழ்வுகள் ஓய்வு நிலையில் இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு மனநிறைவையும் நிம்மதியையும் தரக்கூடியவை என்றும், அதுபோல இது ஒரு முன்மாதிரியான நிகழ்வு என்று சொல்லியும் அங்கு நிகழ்வில் அதிதிகளாக கலந்து கொண்ட கல்வியாளர்களால் பாராட்டப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், இந்த நிகழ்வை மிகவும் அழகாக ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள், அதிபர்களுடைய முகத்தை பார்க்கின்ற போதே அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த பாடசாலையை பற்றி சொல்ல போனால் 1974ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை ஏறாவூர் கோட்ட கல்வி பிரிவில் அதிக மாணவர்கள் கற்கின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. அதே போல தற்போது இந்த பாடசாலையில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் கல்வி கற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே இந்த நிகழ்வு நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால், எங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்கள், அது பாலர் பாடசாலையாக இருக்கலாம் அல்லது பாடசாலையாக இருக்கலாம், நாங்கள் உயர்கல்வி கற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை பூராகவும் எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தந்தவர்கள் என்போர் பெரியவர்கள் தான். அவர்களால் தான் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கை பாடங்களை கற்பதாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் பல விடயங்களை கற்று எங்களுடைய ஒரு பதவி அல்லது மேல்நிலை அல்லது எங்களுடைய எதிர்காலத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், அவற்றில் மிக முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொது சுகாதார பரிசோதகர் AL முஹைதீன் அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி சொந்தங்களே, தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற பல தகவல்களை பார்க்கலாம். மொபைல் ரிப்போர்ட்டுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் சொந்தங்களே.